மொத்தம் 1165 ரூபாமா. ஏங்க இல்ல அப்படி பார்த்தா இது வெறும் பருத்தி துணி தானே, பாலிஸ்டர் துணி கூட இல்ல. இதுக்கு போய் இந்த விலை சொல்றீங்க? ஏமா பருத்தி மட்டும் மந்திரத்திலே வருது, அதை நாங்க விலை கொடுத்து தானே வாங்குறோம். அதுக்காக இம்புட்டு விலையா? சரி 8 முழம் வேட்டி எவ்வளோ? அது 400 ரூபாமா. அப்போ இதுவா? இது 300 ரூபாய். என்ன அது எப்படி? 8 முழம் வேட்டி 400னா 4 முழம் 200 ரூபாய் தானே? என்ன பாதி விலைக்கு மேல சொல்றீங்க? நீ சிங்காரம் பொண்ணு தானே? ஆமா, அதுக்கு என்ன? போய் சிங்காரத்தை வந்து வாங்கிட்டு போக சொல்லு. உனக்கெல்லாம் விக்கிறது இல்ல. நான் என்ன கேக்குறேன், இவர் என்ன சொல்றாரு? மானத்தை வாங்காதக்கா. நானே கூட கொடுக்குறேன். என்னடி இப்படி நோய் நோய்னு பேசுற? நீ பேசாத, உனக்கு எதுவும் தெரியாது. சும்மா நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. சும்மா அவர் கேக்குறாருன்னா காசு எடுத்து கொடுத்துட முடியாது. சம கொடுக்க போலாம். கொஞ்சம் சண்டை போட்டு நமக்கு ஏத்த விலையை வாங்கணும். இது நீ புடி, ஒரு நிமிஷம். 4 4 தடவை என்னால அதான் கொடு. இந்தாங்க. இந்தாமா. என்னடி இவ்ளோ வெயிலா இருக்கு? அக்கா எல்லாம் வாங்கியாச்சா? எல்லாம் கரெக்டா வாங்கியாச்சு. ஏங்கா நீ பாட்டுக்கு மான வைக்கம் பார்க்காம பேரம் பேசி வேட்டி வாங்கிருக்க. மாமாக்கு முதல்ல வேட்டி கட்ட தெரியுமா? அது ஒரு சில சமயம் கட்டி பாத்திருக்கேன்டி. ஏதோ கல்யாணத்துலயோ இல்ல ஏதோ ஃபங்க்ஷன்லயோ கட்டியிருந்தாரு, பாத்திருக்கேன். என்னக்கா வெறும் விசேஷத்துக்கு மட்டும் வேட்டி கட்டுறவரை நம்பியா வேட்டி வாங்கி வச்சிருக்க? ஏண்டி முதல்ல அவருக்கு வேட்டி கட்ட தெரியலன்னா என்ன பண்ணுவ? அதுக்கு என்ன பண்றது? தெரியலன்னா பழகிக்க வேண்டியதா? பழகிக்கணுமா? யாரு பழக்கி விடுவா? அதான் நான் இருக்கேனே. நீயா? அவருக்கு வேட்டி கட்ட தெரியலன்னா என்ன, எனக்கு கட்ட தெரியும்ல, நான் கட்டி விட்டுருவேன். நீ வா போலாம், வா. இவ்வளவு வெயில் அடிக்குதுப்பா. என்ன தெருவில் வச்சு பொம்பளை பிள்ளைங்க கிட்ட வம்பிழுக்கிறியா? காரை கொண்டு வந்து இப்படி நிறுத்துற? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. என்னதான் சீவி சிங்காரிச்சு சிட்டிக்கு போனாலும் அதே கோவமும் ரோசமும் அப்படியே இருக்க என் பங்காளியோட மருமகள்கிட்ட. அக்காவும் தங்கச்சியுமா இப்படி ஒய்யாரமா எங்க போயிட்டு வர்றீங்க? எங்க கடைக்கா? கையில பேக்கெல்லாம் பலமா இருக்க. உனக்கு என்ன வேணும் இப்போ? நாங்க எங்க போயிட்டு வந்தா உனக்கு என்ன? பின்னாடியே மோப்பம் புடிச்சிட்டு வரதுக்கு பேரு மனுஷன் இல்ல, அதுக்கு வேற பேரு. என்னன்னு சொல்லவா? அதுவும் சரிதான். ஏன்னா நல்ல பெரிய இடமெல்லாம் புடிச்சு முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கா. என் பங்காளி வீட்டுலதான் காசு பணம் சொத்துன்னு எல்லாம் கொட்டி கிடக்க. அப்ப இதுவும் பேசுவேன், இன்னமும் பேசுவேன். நீ பேச மட்டும் செய்ய மாட்டேன். நீ ஓவரா பேசினா செயல்லையும் காட்டுவேன். அசிங்கப்படுறதுக்கு முன்னாடி வழியை விட்டுட்டு போயிரு. ஏமா ரோட்ல பார்த்து ஒரு நல விசாரிக்கிறதெல்லாம் ஒரு குத்தமா? நீ வேணா அங்க நிக்கிற 4 பேரை கூப்பிட்டு கேட்டு பாரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒன்னுட்ட எனக்கு என்னடி வேணும்? என் நெஞ்சு அப்படியே கொதிக்குதடி. அதுக்கான பழி தீக்கிறதுக்கு தாண்டி இங்க வந்திருக்கேன். மரியாதையா பேசு. உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? நீ பாட்டுக்கு போலீஸ்ல என்ன புடிச்சு கொடுத்துட்டு மெட்ராஸுக்கு ஓடி போயிட்ட. உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா? நீனு விட மாட்டேன்டி. ஜெயில இருந்து வந்ததுல இருந்து உன்னை தீர்த்து கட்ட தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கூட நான் உன் கண் முன்னாடி தானே நிக்கிறேன். உன்னால என்னடா பண்ண முடியும்? என்னது டா போட்டு பேசடி நீனு? திமிரு தாண்டி உனக்கு. நீ ஒண்ணு மெட்ராஸ்ல என் பங்காளி வீட்டுல ஒண்ணு பாதுகாப்பா இல்லடி. இப்ப என் கிராமத்துல ஏன் முன்னாடி நின்னுட்டு இருக்க? அத மறந்துட்டு பேசுறடி நீ. என்ன மிரட்டறியா?
இது உனக்கு மட்டும் சொந்த ஊர் இல்ல, நானும் இதே ஊர் தான். எனக்கும் 4 பேர் இங்க வந்து நிக்க தான் செய்வாங்க. ஏய், உனக்கு 4 பேருன்னா எனக்கு 400 பேர் வருவாண்டி. சரிடா, 400 பேரை வச்சு நீ என்னத்தை கிழிப்ப அத சொல்லு. அம்புட்டு ஏத்த மாடி உனக்கு. என்னைக்கு இருந்தாலும் என்கிட்ட வசமா நீ சிக்குவேன்னு பார்த்தேன்டி. ஆனா இம்புட்டு சீக்கிரம் நீ சிக்குவேன்னு நான் எதிர்பார்க்கலடி. பாத்துக்கிட்டே இருடி. நீ இங்க இருந்து போறதுக்குள்ளற உன் குடும்பத்துல ஒரு கொலை விழுவலன்னா கருடி. இதுல என்னன்னா அது நீயா இல்ல என் சின்ன பங்காளியா இல்ல உன் தோட்டக்கார ஃபேமிலியானு தெரியாம நிக்கிறேன். ஒரு கொலை கண்டிப்பா விழுவுண்டி. அது மட்டும் கன்ஃபார்ம் டி. டேய், நானும் சொல்றேன், எழுதி வச்சுக்க. என் மேலயோ என் குடும்பத்து ஆளுங்க மேலயோ நீ கைய வச்ச அடுத்த நிமிஷம் என் புருஷன் உன் கை வேற கால் வேறையா பிச்சு திசை கொன்னா வீசி எரிஞ்சிருவார். ஏய், அதையும் நான் பாக்குறேன் டி. வாடி பாத்துக்கலாம். பாப்போம் பாப்போம். அடச்சி, வழிய விடு. அறுக்க தெரியாத கேன பயலுக்கு வாய் மட்டும் 50 மைலுக்கு நீளுமா. ஆள பாரு. வாடி போலாம். வந்துட்டான் பயமுறுத்துறதுக்கு.